நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பலனில்லாமல் மிகவும் சோர்ந்து போய் சரீரத்திலும் சரி மனதிலும் சரி மிகவும் சோர்வோடு காணப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் மாற்ற அவர் போதுமானவரா இருக்கார். ஒருவேளை இருதயத்துல காயத்தோடு இருக்கலாம், இருதய பலவீனத்தோடு இருக்கலாம். அவைகளையும் மாற்ற என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். மனுஷனுக்கு காத்திருக்கும் பொழுது நமக்குள்ள நிறைய சோர்வு வரும், நிறைய அசதி வரும், நிறைய டிப்ரெஷன் வரும். அதே நேரத்துல அவங்க நம்மளை களங்கடிப்பாங்க, அவங்க நம்மளை இழுத்தடிப்பாங்க, நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனா எந்த மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அவனுக்குள்ள கர்த்தர் என்ன செய்யறாரா? ஒரு புதிய பலனை தர்றார். புதிய பலன், ஆவிக்குரிய பலனையும் சரீரத்துக்கு தேவையான பலத்தையும் கர்த்தர் தந்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். வார்த்தை அழகாக சொல்லப்படுது: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்களா? நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் அதற்கு ஏற்ற சோர்வோ அதற்கு ஏற்ற பலவீனமோ உங்களை அணுகாதபடி தேவன் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய பிரசனத்தினாலும் உங்களை மூடி மறைத்து காத்துக் கொள்வார். காரணம், நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு காத்திருக்காம இருப்பீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை ஒரு புதிய பலத்தினாலும் புதிய ஆரோக்கியத்தினாலும் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். தாவீது அவன் பலவானா இருந்தாலும் கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தான். அவன்கிட்ட போய் ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனுக்குள்ள நம்முடைய அந்த அபிஷேகத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்னா ஜெயம் பெற்றான். அவன் சொல்றான்: நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர, நான் எதனால வரேன் தெரியுமா? நான் காத்திருக்கிற என் தேவனுடைய நாமத்தினால வாரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ யாருக்கு அந்த புதிய பலன் கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை அந்த உலக பிரகாரமான பலன் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு உலக பிரகாரமான ஞானம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு: அவைகளெல்லாம் இருந்தாலும் அவைகளை விட ஒரு நிரந்தரமான சரீரத்திலே ஆரோக்கியத்தையும், ஆத்துமாவிலே ஆரோக்கியத்தையும், ஆவியிலே ஒரு பலத்தையும் தர நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, வியாதினால உங்க சரீரம் பலவீனப்பட்டிருக்குதா? கர்த்தர் பலப்படுத்துவார். மனுஷர்களால வார்த்தையினால உங்க இருதயம் பலவீனப்பட்டிருக்குதா? கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி உங்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாள் ஒரு பலத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.